வணக்கம். என்ன பேர் பிள்ளைக்கு? நான் ஹகி சர்ப்ரைஸ் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு பிள்ளைக்கு கொண்டாட்டம்னு சொல்லி எங்களை ஒருத்தங்க அனுப்பி வச்சிருக்கிறாங்க. சரியா? என்ன கொண்டாட்டம் இன்றைக்கு? பியூபர்ட்டி செர்மனி. ஓகே, உங்களோட கொண்டாட்டத்துக்காக அவங்களோட அன்பளிப்பு உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சிட்டு தான். இன்னும் உங்களுக்கு செய்ய வேண்டுமென்று அவங்களுக்கு விருப்பமாக இருந்ததால் இந்த கிஃப்டை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. யாராக இருக்கும் உண்மை இவ்வளோ பிடிச்ச ஒரு பர்சனார்? சரி, ஃபர்ஸ்ட் கிஃப்டை பாருங்க. பிள்ளைக்கு ஒரு அழகான ட்ரெஸ் ஒன்று தந்துருக்குறாங்க. பிள்ளை இந்த கொண்டாட்டம் முடிய கோயிலுக்கு போகும்போது இதை போட்டுட்டு போகட்டுமா உங்களை? சரியா? அப்போ யாருன்னு தெரியலையா? அவங்க இங்கே நிற்கிறாங்களா? இல்லை, அவங்க கிஃப்ட் தந்தவங்களா? என்ன கிஃப்ட் தந்தவங்க? சரி, ஓகே. அப்போ நகை உங்களுக்கு ஏற்கனவே கிஃப்டாக தந்துருக்குறாங்க. அவங்களும் தெரியலை. இந்த கிஃப்ட் தந்தவங்க உங்களுக்காக ஒரு வாய்ஸ் டோக் கொண்டு அனுப்பியிருக்கிறாங்க. அதை கேளுங்க. அதை கேட்டதும் யாருன்னு தெரிஞ்சிடும். ஹாய் ஹரணி குட்டி, எப்படி இருக்கிறீங்கள்? உங்களோட ஃபங்க்ஷனுக்கு எங்களால் வர முடியலை. உங்களை எல்லோரையும் மிஸ் பண்ணுறோம். எங்களோட சார்பாக சொக்கா மாமா வந்திருக்கிறார். உங்களை ஆசீர்வாதம் செய்வார். நாங்கள் நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறோம். இந்த தடவை எங்களால் வர முடியலை, உங்களுக்கு தெரியும் தானே. மாமியோட சின்ன கிஃப்டாக இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை நான் தாரேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஹரணி குட்டி. நீங்கள் குட் கேர்ளாக நல்லா படித்து நல்ல குட் கேர்ளாக இருக்கணும். அகன்யா ஆறு சொக்கா மாமா மாமி சார்பாக உங்களை நான் வாழ்த்துறேன் கரணி. யாரு கதைக்கிறாங்க? சரி, அவங்க வரையிலையா பிள்ளையோட கொண்டாட்டத்துக்கு? ஏன் வரையிலேன்னு சொல்லியிருந்தாங்களா? ஏன் வரையிலையா? ஓகே, வர முடியலை. முதலே வந்ததால் அவங்களுக்கு வர முடியாமல் போயிட்டு. சரி, உங்களுக்காக அவங்களோட சார்பில் யாரையும் அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொன்னாங்களே, அவங்கள கூப்பிடுங்களே. சரி, அவங்களோட வாழ்த்து உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அவங்களோட சார்பில் மாமா உங்கள்கிட்ட வந்திருக்கிறாரு. உங்களோட கொண்டாட்டத்தில் மாமா மூலம் அவங்களே இந்த கொண்டாட்டத்தில் இருக்கிற மாதிரி சந்தோஷப்படுறேன்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அந்த கிஃப்ட் தந்தது காணாத மாதிரி மனசுக்கு தோணிச்சுதான். அதனால் பிள்ளையோட கொண்டாட்டத்தை இன்னும் சிறப்பிக்கிறதுக்காக எங்களோட டோல் அனுப்பியிருக்கு. பிள்ளையோட போய் ஒரு சின்ன டான்ஸ் கொண்டாடட்டுமா? சரி, அப்போ இன்னும் கொண்டாட்டம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குமென்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வாய்ஸ் டோக்கில் கேட்டிருந்தீங்க தானே. அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. உங்களோட கொண்டாட்டத்தை திரும்ப கண்டிப்பாக குடும்பத்தோடு உங்களை சந்திப்பாங்களாம். இந்த அவங்களோட வாழ்த்து உங்களோட மாமா மூலம் உங்களுக்கு கிடைக்கும். மாமா உங்களுக்கு ஒரு ஹக் தந்து மாமி சார்பில் பிள்ளையை ஆசீர்வாதம் செய்வேன். சரி, பிள்ளை மாமிக்கு என்ன சொல்ல போகுது? தேங்க்யூ. அப்போ நீங்கள் மிஸ் பண்ணலையா அவங்கள? அப்படி சொல்லுங்கள். அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்களே. இல்லை, அவங்க உங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சொன்னால் கேட்குமா அவங்களுக்கு? ஓகே, கண்டிப்பாக பிள்ளைய அடுத்த முறை அவங்க சந்திப்பாங்க. இப்போ சந்தோஷம் தானே? அப்போ மாமி சொன்ன மாதிரி குட் கேர்ளாக இருக்கணும். அவங்க உங்களை கண்டிப்பாக சந்திப்பாங்க. ஓகேயா?